அனைவருக்கும் வணக்கம். பிளானட்ஸ் ஈவெண்ட்ஸ் தமிழ் இந்த சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு மகாதசை தனயோகம் யாருக்கு? அதாவது ராகு தசை மொத்தம் 18 வருடங்கள் நடக்கும். இந்த 18 வருடங்களில் ராகு பகவான் யார் யாருக்கு யோகத்தை கொடுப்பார், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் பார்க்கலாம். பொதுவாகவே இப்போ ராகு பகவானோட ஒரு குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ராகு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கலியுகத்துக்கு ஏற்ற பிளானட். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கோ, சினிமா வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு தேவையான லக்ஸரி லைஃபாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராகுவுக்கு இருக்குது. அதான் ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம், சரிங்களா? ஒருத்தவங்களோட அதிர்ஷ்டம், பெயர், புகழ் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவான் தான். அவர் பார்த்திங்க அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தில், சரிங்களா, ஜனனகால ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அமர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதிலிருந்து அந்த ராகு மகாதசை தொடங்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் அந்த ராகு மகாதசையில் பெரிய தனவானாகவும் பெரிய தனயோகம் அவருக்கு கிடைக்கப்பெற்று பொருளாதாரம், சமூகம் சார்ந்த அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு நிச்சயம் உண்டு, சரிங்களா? அதன் அடிப்படையில் ராகு முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா உபஜய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய, சரிங்களா, 3, 6, 10, 11 இந்த இடங்கள், அதாவது உங்களோட லக்னம்னு இருக்கும். ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா லக்னம்னு இருக்கும். லக்னத்துலேருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இங்கெல்லாம் அவர் இருந்து ராகு மகாதசை அப்படிங்கிறது ஒரு 23 வயசுக்கு அப்புறம், சரிங்களா, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 வயசுக்கு அப்புறம் கூட வச்சுக்கிடலாம், சரிங்களா? ஏன்னா அங்கிட்டு 18 வருடம். ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் ராகு மகாதசை வர்றது அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். இப்போ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் இடத்து ராகு முயற்சிகளில் நல்ல அதீத தீவிரத்தை காமிக்கும். முயற்சிகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகும், சரிங்களா? ஸோ 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ராகுருக்கு உகந்த ஸ்தானம். 6ஆம் இடம் உத்தியோகத்தில் மூலம் நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். மற்றபடி 10, 11ஆம் இடம், 10ஆம் இடம் தொழில், 11ஆம் இடம் லாபஸ்தானம். 10, 11ஆம் இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம். அதாவது இந்த ராகு 10ஆம் இடம் 11ஆம் இடங்களில் இருக்க பெற்று ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 20, 23 வயசுக்கு அப்புறம் இந்த ராகு மகாதசை வர்றது அப்படிங்கிறது தொழில் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அதாவது பெரிய தொழிலதிபர்களை உருவாக்கக்கூடியதே இந்த ராகு தான். அதே சமயம் ஒருத்தவங்க ஒரு ஏழ்மை நிலையிலே இருந்து இந்த ராகு மகாதசை வந்ததுக்கப்புறம் ஒரு வித்தின் ஒரு 3 to 5 இயர்ஸ் பக்கமாக நல்ல ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரராக மாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ராகு பகவானுக்கு. அதாவது இன்ஸ்டண்ட்டாக பணக்காரங்க. அவங்க இப்போ ஒரு தொழில் பண்ணுவாங்க, ஒரு 2 வருஷம் தான் பண்ணிகிட்ருப்பாங்க, 2.5 வருஷம் 3 வருஷம் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. தொழிலில் நல்ல ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தி அடைஞ்சு தொழிலில் நல்ல ஒரு பெரிய பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடியவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ராகு பகவான், சரிங்களா? ஸோ இந்த 3, 6, 10, 11 அப்படிங்கிறது ராகு பகவான் தனயோகத்தை அருளக்கூடிய முதன்மைத்தனமான இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கள், சரிங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேந்திர ஸ்தானங்கள், சரிங்களா? கேந்திர ஸ்தானங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 4, 7, 10, சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ராகு மகாதசை எந்த வயதில் நம்மளுக்கு ஆரம்பிக்குது அதுலேருந்து தான் நம்மளுக்கு யோக பலன்கள் வரும், சரிங்களா? இப்போ ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிறப்பு ஜாதகத்தில் ஒரு 6 வயசில் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை ஒரு 10 வயசில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதனோட யோக பலன்கள் அப்படிங்கிறது அந்தளவுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தாது. நம்மளுக்கு எப்போ அந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு உந்துதல் ஏற்படுதோ, பொருளாதாரத்தில் நாமளும் சாதிக்கணும், நம்மளும் நல்ல பெரிய வசதி வாய்ப்பாக வாழணும், அந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும், தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய வயசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23 வயசுலேருந்து தொடக்கமாயிரும், சரிங்களா? கல்லூரி பருவத்தை முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகக்கூடிய ஒரு பருவம், சரிங்களா? அந்த சமயத்தில் ராகு மகாதசை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோக பலனை தரும், சரிங்களா? அதே சமயம் இப்போ வேறு இடங்கள்ல இருந்தால் நன்மை செய்யாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்வார். இப்போ வேறு இடம் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 8, 12, சரிங்களா? அந்த 8, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எந்த மாதிரியான ஒரு யோகத்தை ஜாதகருக்கு செய்வார் அப்படின்னா, இப்போது ராகு மகாதசை இப்போது ஒரு 8ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்து கிரகமும் ராகுவுக்கு கேந்திர திரிகோணத்தில் அமர்றதும் நம்மளோட லக்னத்துக்கு மறையாமல் இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் தான், சரிங்களா? இது எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, இப்போ 8ஆம் இடத்துல ராகு இருந்து தசா நடத்துகிறார் அப்படின்னா நம்ம உள்ளூரில் வசிக்கிறத காட்டியும், அதாவது நம்மளோட சொந்த ஊரில் பூர்வீகத்தில் வசிக்கிறத காட்டியும் வெளியூர், சரிங்களா, இப்போ வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு இருப்பிடத்தை நம்ம தேடி போயிட்டு ஒரு ஜீவனத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ராகு மகாதசையில் யோகம் தான், சரிங்களா? அவர் எங்கே அமர்ந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ராகு பகவான். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா அந்த ராகு மகாதசை நடக்கிறச்சே பார்த்திங்க அப்படின்னா
புதிய மொழி, அதாவது அந்நிய மொழியை கற்றுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? இது வந்து ராகு மகாதசை நடப்பில் இருக்கிறவங்களும் நீங்கள் உணரலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உணரலாம். இதுக்கு முன்னாடி ராகு மகாதசை முடிஞ்சவங்களும் ஒரு அந்நிய மொழியின் மீது, இப்போ அது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருக்கலாம், வேறு ஏதோ மொழி, அந்த மொழியின் மீது ஒரு பற்று அப்படிங்கிறது அதிகமாகும். அந்த மொழியை நம்ம கற்றுக்கிறதுன்னு ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாகும். இது வந்து ராகு மகாதசையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதனோட ஒரு பலன்கள். ஏன்னா ஒரு மொழியை கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா ராகுவோட பலன் தான். சரிங்களா? இப்போ ராகு வந்து மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறார், ஒரு 6, 8, 12 இருக்கிறார், இல்லை உபஜய ஸ்தானங்கள், எந்த ஒரு ஸ்தானங்கள் இருந்தாலுமே கூட ராகு தசை வந்துடுது அப்படின்னா புதிய மொழிகள் மீது, புதிய கலாச்சாரம் பின்பற்றுபவர்கள் மீது, அதாவது ஏற்கனவே இப்போ நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் அப்படின்னா பக்கத்தில் நியர்பை ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த ராகு மகாதசையில் பார்த்தீங்க அப்படின்னா தானாகவே தேடி வரும். சரிங்களா? அதே சமயம் இந்த ராகு மகாதசை எங்கே இருந்தாலும் யோகம் பண்ணும். அதே மாதிரி இந்த மறைவு ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யோகம் பண்ணும் அப்படின்னா, அந்த 8, 12 இருக்கக்கூடிய ராகு வேறு மொழி பேசக்கூடிய பிளேஸு, வேறு கலாச்சாரம் பின்பற்றக்கூடிய இடங்கள், இல்லை வந்து வேறு மாநிலம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு வெளியே ஊர் போனோம் அப்படின்னா அதன் மூலியமாக நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா அந்த ராகு பகவானுக்கு இருக்குது. சரிங்களா? அந்த 18 வருட காலங்களில் நம்மளை ஏதாவது ஒரு வகையின் மூலம் நல்ல ஒரு யோக பலனை கொடுத்து நல்ல முன்னேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராகுவுக்கு இயற்கையாகவே இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இப்போ வந்து இந்த ராகு பகவான் வந்து குறிப்பிட்ட கிரகங்களோட சேரும்போது கூட நம்மளுக்கு நல்ல ஒரு யோகத்தை செய்வார். சரிங்களா? இப்போ ராகு சுக்கிரன், ராகு புதன், ராகு குரு, ராகு சந்திரன், இந்த மாதிரி கிரகங்களோட சேர்ந்து இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசியோட அதிபதி ராகுவுக்கு மறையாமல், லக்னத்துக்கு மறையாமல் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய யோகம் தான். சரிங்களா? ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் நம்மளுக்கு அந்த 18 வருட காலங்களில் தனயோகத்தை அருளக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளானட்டோட கன்ஜெக்ஷனும் நம்மளுக்கு நல்ல ஒரு யோக பலனை கொடுக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு மகாதசை நடக்கிறச்ச ஒரு சில வழிபாடுகள் மூலம் நம்மளுக்கு நல்ல ஒரு தனயோகத்தை நாம் அடையலாம். சரிங்களா? அந்த வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம இப்போ ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 9 பிளானட்டுக்கும் அந்த பிளானட்டோட அதிதேவதை அப்படின்னு ஒரு கடவுள் நிச்சயமாக இருப்பாங்க. சரிங்களா? அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவானோட அதிதேவதை அப்படின்னா துர்க்கை அம்மன். சரிங்களா? இப்போ துர்க்கை அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சிவாலயங்களை வடக்கு முகமாக பார்த்துருப்பாங்க. மற்றபடி துர்க்கை அம்மனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்கள் வெளியிலையுமே அமைஞ்சிருக்கும். சரிங்களா? பெரிய பிரம்மாண்டமான கோவில்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ராகு மகாதசை நடக்கிறவங்க ஒரு வெள்ளிக்கிழமை இல்லைனா எப்போ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய டைம் இருக்கும். சரிங்களா? வெள்ளிக்கிழமை போகிறது அப்படிங்கிறது சிறப்பு. சரிங்களா? ஏன்னா துர்க்கைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப உகந்த நாள். வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலம் இல்லையா, அப்போதைக்கு நீங்கள் போயிட்டு எலுமிச்சம்பழ விளக்கு அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அதாவது ஒரு அகல் விளக்கு, ஒரு மண் சட்டி இருக்குது பார்த்தீங்களா, கார்த்திகை சட்டி, அதில் போயிட்டு நீங்கள் ஒரு நல்லெண்ணெயோ ஒரு நெய் தீபமோ ஏற்றி துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தனயோகத்தையும் ராகுவால் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நன்மையான பலன்களையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ஒரு வழிபாட்டு முறைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் இப்போ ராகுவை வணங்குறதை காட்டி ராகுவோட அதிதேவதை துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்களா? ராகுவோட யோக பலன்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தாயார் ஏற்படுத்துவாங்க. ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி 2 times கூட நீங்கள் பக்கத்தில், அதாவது ரொம்ப தூரம் போயிட்டு நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, பக்கத்தில் நம்மளுக்கு சிவாலயங்கள் நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? அந்த கோவிலில் போயிட்டு துர்க்கைக்குன்னு 10 to 12 ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. சரிங்களா? எல்லா வெள்ளிக்கிழமை. ஸோ அந்த வெள்ளிக்கிழமைகளில் போயிட்டு நீங்கள் அந்த ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த பூஜையில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். இந்த ராகு மகாதசை அந்த 6, 8, 12 இடங்கள் இருக்கிறது ஒரு சில சைன தோஷத்தை உண்டு பண்ணும். அதையுமே நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டு முறைக்கு அதிகமாகவே இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த திருச்சி மாவட்டம், சரிங்களா, திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கம் மாக்காளி குடின்னு ஒரு கோவில் இருக்குது. சரிங்களா? உஜ்ஜயினி அம்மன். சரிங்களா? அந்த தாயார் அந்த ஸ்தலத்துக்கும் நீங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். முக்கியமாக இந்த ராகு பகவானுக்கு உரிய ஸ்தலங்கள், அதாவது பெண் உக்கிரதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ராகுவோட நல்ல ஒரு யோக பலனை பெற்றுத்தருவதற்கும் ராகுவோட தோஷம் நிவர்த்தி ஆவதற்கும் நல்ல ஒரு வழிபாடு. சரிங்களா? பெண் உக்கிரதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ராகுவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கும். அதனோட யோக பலன்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு பெற்றுத்தரும். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கோச்சாரத்தில் நம்மளுக்கு இப்போ ஜனன காலத்தில் நல்லா இருந்து கோச்சாரத்தில் இப்போ 6, 8, 12 வரச்சா அதனால் நடக்கக்கூடிய ஒரு சில கெடுபலன்களை குறைக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த வழிபாடு முறைகளுக்கு இருக்குது. முக்கியமாக ராகு மகாதசை நடக்கிறவங்க துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுறது சிறப்பு. துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அதே சமயம் பார்த்திங்கன்னா பெண் உக்கிரதெய்வ வழிபாடுகள், இப்போ மாக்காளி அம்மன், சாமுண்டீஸ்வரி, இந்த மாதிரி பெண் கோபமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக நல்ல ஒரு யோக பலன்கள் அப்படிங்கிறது இந்த ராகு மகாதசையில் நிச்சயமாக உண்டு.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு வழிபாடு பண்ணாலுமே நாம் வந்து தொடர்ந்து ஒரு 3 வாரம் இந்த மாதிரி பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 வாரம் பண்ணணும். சரிங்களா? 9 வாரம் 11 வாரம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அது வந்து உங்களுக்கு டைம் டியூரேஷன் எவ்வளோ வேணாலும், இப்போ மாதத்துக்கு என்னால் ஒரு டைம் தான் கோவிலுக்கு போக முடியுது அப்படின்னா நீங்கள் 9 மாதமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 9 வாரம் 11 வாரம் நம்ம எந்த அளவுக்கு ஆத்மாத்மமாக ஒரு விளக்கேற்றி வச்சு நம்மளோட பிரார்த்தனைகளை கடவுள் முன் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறது சீக்கிரமே நிறைவேறும். சரிங்களா? தொடர்ந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஆத்மசித்தியோடு வணங்குறோமோ அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாகவே நீங்கள் அந்த 11 வாரம் ஒரு சங்கல்பம் வச்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 11 வாரங்களுக்குள்ளேயே உங்களுக்கு உண்டான அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. சரிங்களா? தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட ஒரு ராகு மகாதசை நடக்கிறவங்க இந்த ஒரு வழிபாடு பண்ணுவதன் மூலம் பெரிய ஒரு யோகத்தை பெறலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் தீர்த்து வைக்கிறேன். மற்றபடி இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப நன்மையான விஷயங்கள். மேலும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் எதிர்காலத்தில் நிறைய விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். ஆன்மீகம் சார்ந்து ஜோதிட ரீதியாக நிச்சயமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.